सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. 20வது அத்தியாயம் 3வது ஸ்கந்தம். அதுல ராஜாக்கள்லாம் சுதர்சனனை கூப்பிட்டு அவன் மேல இருந்த அக்கறையினால தனியா இருக்கானே, சின்ன பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யுதாஜித் பாக்கி ராஜாக்கள் எல்லாம் அவனால எழுத்து நிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாக்கி ராஜாக்கள்லாம் அவனை கேக்குறா. அப்ப ராஜாக்கள்லாம் ஒரு ராஜாக்களை பார்த்து சுதர்சன சில விஷயங்களை சொன்னான். அதாவது அந்த இது இருக்கு பாருங்க, 34வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு 48வது ஸ்லோகம் முடிய அந்த ஸ்லோகம் எல்லாம் என்ன, அதனுடைய தாத்பரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டாக்க, கர்மா பிரகாரம் தான் எல்லாம் நடக்க போறது. கர்மாக்கள்ல 3 விதமான கர்மான்னு சொன்னான் இல்லையா? அதாவது தற்கர்ம திரிவிதம் புரோக்தம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சிதம் வர்த்தமானஞ்ச பிராரப்தஞ்ச திருத்தீயகம் அப்படின்னு இந்த 3 விதமான கர்மாக்கள். அந்த கர்மாக்களுக்கு ஏத்த மாதிரி தான் பலன் கிடைக்க போறது. அதனால நம்ம அதுல இருக்கிறது வெறும் நிமித்த மாத்திரம். நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்க போறது நம்ம விஷயங்கள் எல்லாமே கேவலம் நிமித்தம் தானே ஒழிய வேற எதுவும் இல்ல. அதனால இந்த இடத்துல பிபேமி நாகம் பிபேமி தர்மிஷ்டா கதாச்சிச்ச. அதனால மொத்த உசுரோட இருக்கிறது ஜீவேத் வருஷ சகசிராணி, ஒண்ணுமே இல்லாதவனும் ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கலாம், எல்லா வசதிகளும் இருக்கிறவனும் அடுத்த செகண்ட் இல்லாம போலாம். அதனால உசுரோட இருக்கிறது இல்லைங்கிறதெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகத்தையும் கர்மாவையும் பொறுத்ததே ஒழிய தங்களுடைய இதனால இல்ல, எஃபர்ட்னால இல்ல. நிமித்த அதனால என்ன எடுத்து நிமித்த காரணே வைரம் கரோத் அல்பமதிகி. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் வர்றதுக்கு ஏதோ ஒண்ணு காரணமா இருக்குன்னு நம்ம நினைச்சுட்டு அவ அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டா, அவ அந்த சுகத்தை தடுத்துட்டா அப்படின்னு அவ மேல நம்மளுக்கு கோபம் வருது. சோ நிமித்த காரணே, அந்த யார் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாளோ இல்ல யார் நம்மளுக்கு வர சுகத்தை தடுக்கிறாளோ அவ உண்மையில அதை பண்ணல. நம்மளுக்கு அந்த கஷ்டம் வரவேண்டிய கஷ்டம், அந்த வரவேண்டிய கஷ்டம் தானாகவே, என்ன கஷ்டம்ங்கிறது அதெல்லாம் ஜடம் இல்லையா, தானா வராது. அதுக்கு ஒரு காரணம் தேவையா இருக்கு. அந்த மாதிரி வெறும் நிமித்த காரணமா தான் அங்க வெளியில இருக்கிறவா இருக்கா. அதனால அவ பேர்ல நம்ம கோவப்பட்டோம்னா தேவையில்லாம நம்மளுடைய வைரம் தான் ஜாஸ்தி ஆகும். அதான் நிமித்த காரணே வைரம் கரோத்தி அல்பமதி கில. இந்த விஷயம் தெரியாதவன், புத்தி இல்லாதவன் இந்த கேவலமான நிமித்த காரணத்துல கோவத்தை, அதாவது மனுஷால்கிட்ட கோவப்பட்டு வைரத்தை டெவலப் பண்ணிட்டு எனிமிட்டியை டெவலப் பண்ணிட்டு மேல மேல தன்னுடைய சம்ஸ்காரங்களை கீழ்படுத்திட்டே போறான். அதாவது கீழான சம்ஸ்காரங்களை எடுத்துட்டு போறான். அதனால அவன் டெவலப் பண்ண முடியல. ஸ்பிரிச்சுவலா அவனுக்கு என்ன ஆயிடுத்து, அவன் டெவலப் ஆகாம போயிடுறான். சோ ஸ்வகர்ம பலயோகேன பிராபிய துக்கம் அச்சேதனஹா நிமித்த காரணம் நிமித்த காரணே. அதனால ஒவ்வொருத்தரும் என்ன எடுத்து தன்னுடைய கர்ம பலனால தனக்கு துக்கம் வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த நிமித்த காரணத்துல யார் நம்மளுக்கு துக்கம் கொடுக்கறதுக்கு காரணமா இருந்தாலோ, யார் மூலமா துக்கம் வந்ததோ அவளை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது, அவள்கிட்ட வைரம் பாராட்டக்கூடாது. இந்த மாதிரி இருந்ததுனாக்க எனிமிட்டி இருக்காது, ஜனங்க நடுவுல அனாவசியமான ஒரு பயம் இதெல்லாம் இருக்காது, சந்தோஷம் இருக்கும், நிம்மதியா இருக்கும், டெவலப் பண்ண முடியும். அதனால அம்பாள் தான் பிரமாணம். தத்கிருதம் சுகம் துக்கம் பவிஷ்யதி நான்யதா. அம்பாளுடைய அனுகிரகம் தான் சுக துக்கங்கள்லாம். யுதாஜித் நிம்மதியா சுகமா இருக்கட்டும். கரிஷதி மே வைரம் சப்ராப்சிதி பலம் ததா. நான் யாரோடையும் வைரம் பாராட்டல, யுதாஜித்தோடையும் வைரம் பாராட்டல, அதனால அதை பத்தி நான் கவலைப்பட தயாரா இல்லைன்னு என்ன பண்ணான், இந்த விஷயத்த சொன்னான். இது சுதர்சனனுடைய ஆட்டிடியூடுங்கிறதுக்கு மட்டும் இல்ல. இந்த ஸ்லோகங்கள், இந்த சுதர்சனம் சொல்ற உபதேசம் இருக்க அவ்வளவும் ஒரு பிலாசபிக்கலா ஒருத்தன் டெவலப் ஆகணும்னு சொன்னோம்னாக்க அவன் டெவலப் ஆக வேண்டிய ஆட்டிடியூட் என்ன, அதான் முக்கியமா சொல்ல பாருங்க, நிமித்த காரணே வைரம் கரோத்தி அல்பமதிகி. இதேதான் ரோக அனுத்பாதனீயம் அப்படின்னு, அதாவது தைனந்தினிகம்னு ஒரு இது உண்டு, அதாவது தினச்சரியான்னு சொல்லுவா. இது ஆயுர்வேதத்திலயும் உண்டு. தினச்சரியான்னா நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்.
வியாதி வராம இருக்கிறதுக்கு நம்மளுடைய டெய்லி ருட்டீன் எப்படி இருக்கணும், ஹவு பர்சனல் ஹைஜீனை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்றார், தினசரியாவில டெய்லி ருட்டீன்ல பல விஷயங்களை பத்தி சொல்லும் பொழுது பர்சனல் ருட்டீனை பத்தியும் சொல்லின்னு வர்றார். பர்சனல் ஹைஜீன் பத்தியும் ருட்டீன் பத்தியும். அந்த ருட்டீனை பத்தி சொல்லின்னு வரும்போது முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றாரு கடைசியில, சத்விருத்தம். சத்விருத்தம்னு சொன்னா குட் கேரக்டர். வியாதி வராம இருக்கணும்னாக்க நம்மளுக்கு முக்கியமா தேவையானது ஒரு குட் கேரக்டர். அதாவது நம்ம யார்கிட்டையும் எனிமிட்டி பாராட்டாம, யாரை கண்டும் பயப்படாம, யாரையும் பயமுறுத்தாம, யார்கிட்ட பொறாம இதெல்லாம் ஃபீல் பண்ணாம மனசு நிம்மதியா சந்தோஷமா இருந்தாலே அந்த சந்தோஷத்தினாலேயே வியாதி வராது அப்படிங்கறதாக சத்விருத்தம், குட் கான்டக்ட் அண்ட் குட் கேரக்டர் அப்படிங்கிறது எப்படி வியாதி வராம தடுத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு அப்படின்னு ஆயுர்வேதத்தை சொல்லின்னு வரும்போது அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஹேதா வீர்ஷியே பலேனது. ஒருத்தன் வசதியா இருக்கான், சக்சஸ்ஃபுல்லா இருக்கான், நல்ல ரிச்சா இருக்கான். யாரோ ஒருத்தன் பணக்காரனா ரிச்சா வசதியா இருக்கான்னு வச்சுக்கோ, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான், உழைச்சு நல்லா சம்பாதிச்சு வசதியா இருக்கான். அப்ப சாதாரணமா அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஏழையா இருக்கோம், இல்ல வசதி இல்லாம இருக்கோம், இல்ல நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்க ஒருத்தர் வசதியா இருக்கும்போது தவிர்க்க முடியாத ஒரு பொறாம வர்றது ஏற்படக்கூடியதா இருக்கும். தவிர்க்க முடியாம பொறாம இருக்கலாம். அவன் எப்படியோ திடீர்னு சம்பாதிச்சுட்டான், இந்த மாதிரி அதாவது என்னமோ அவ பல விதமான காரணங்களை ஜனங்க லோகத்துல அட்ரிபியூட் பண்ணலாம். அந்த இடத்துல தான் ஆயுர்வேதம் சொல்றது, இந்த இடத்துல அவன் எவ்வளவு பணக்காரனா இருக்கான் அப்படின்னு அவனுடைய பணத்தை பார்த்து பொறாமப்படாத, அவனுடைய வசதியை பார்த்து அவனுடைய சௌரியத்தை பார்த்து பொறாமப்படாத. ஹேதா வீர்ஷேத். அப்படி வாஸ்தவத்துல பொறாமப்படணும்னா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வந்திருக்கான் அப்படின்ற அவனுடைய உழைப்புல, அந்த உழைப்புக்காக அவன் பட்ட கஷ்டத்துல, அந்த உழைப்புக்காக அவன் எடுத்துட்ட எஃபர்ட்ல, அதுல காரணத்துல, அந்த வசதியை அடையறதுக்கு என்ன காரணம் இருக்கோ அந்த காரணத்துல வேணா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பொறாமையை காமிக்கலாம். ஆனா அந்த அந்த கஷ்டத்தின் காரணமாக, அந்த உழைப்பின் காரணமாக அவன் பெற்ற வெற்றி இருக்கே, அந்த பலம், வெற்றி, ரிசல்ட், அதுல நம்ம பொறாமப்படுறதுல அர்த்தம் இல்ல. அதுல பொறாமப்படக்கூடாது. எப்பவுமே எந்த அம்சத்துல நம்ம காப்பி அடிக்க முடியுமோ, எந்த அம்சத்துல பிறரை ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த அம்சமான உழைப்புல வேணா நம்மளுடைய இந்த உணர்வுகளை காட்டலாம். அந்த உழைப்பின் காரணமாக கிடைச்ச வெற்றியில காட்டக்கூடாது அப்படின்னு இந்த விஷயத்த என்ன பண்றது, ஆயுர்வேதமும் பேசுறது. அதாவது நிமித்த காரணத்துல வைரம் கூடாதுங்கிறத ஆயுர்வேதமும் எடுத்து சொல்றது. அந்த சொல்றதோட அதை நிறுத்திக்கல. அதே விஷயத்த இந்த சுதர்சனும் விஷயத்த விசதமா எடுத்து சொல்றான். முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த மாதிரி இருந்தாதான் மனசுல நிம்மதி, சந்தோஷம் இருக்கும். எதுனாலையும் எதுவும் நம்மள பிடிச்சி கீழே இருக்காது, நம்மள அமுக்காது. நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். அப்படி டெவலப் பண்ணிக்கும் போது ஸ்பிரிச்சுவலி எவால்வ் ஆகிறதுக்கு இடம் இருக்கும். சம்ஸ்காரங்கள், நல்ல சம்ஸ்காரங்கள் வரும், நல்ல சம்ஸ்காரங்கள் எவால்வ் ஆகும். அது நம்மள, அதாவது ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படுத்துன்னு பாருங்க. அந்த குணங்களே, நல்ல குணங்களே எல்லா ஜென்மங்களையும் தொடர்ந்ததுன்னா நம்மள டெவலப் பண்ணிக்க முடியும், கல்டிவேட் பண்ணிக்க முடியும். அப்படின்னு அந்த நல்ல குணங்கள் எப்படி கல்டிவேட் ஆயிட்டு இருக்குங்கிறது சுதர்சன் என்ன பண்றான், அது எவ்வளவு முக்கியமான தேவைங்கிறத இந்த கான்டெக்ட் மூலமா, அந்த சுதர்சனன் மூலமா இந்த புராணம் நம்மளுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்றது. மேல வியாசர் அந்த கதையை கண்டினியூ பண்றார். வியாச உவாச்ச 49வது ஸ்லோகம். இத்யுக்தாஸ்தே ததா தேன சந்துஷ்டா பூபுஜா ஸ்திதாஹ சோபி ஸ்வமாசிரமம் பிராப்திய சுஸ்தித சம்பபூவஹ. அவனால இப்படி சொல்லப்பட்ட உடனே ராஜாக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. விஷயம் தெரிஞ்சு அவன் என்ன அஃபாமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்புறம் பேசி முடிச்சுட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டான். அபரேன்னி சுபே காலே நிருபா சம்மந்திரிதா கில சுபாகுனா நிருபேநாத ருச்சிரேவை ஸ்வமண்டபே. அடுத்த நாளைக்கு சுபாகு எல்லாரையும் மண்டபத்துக்கு, சுயம்பர மண்டபத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டான். எல்லாரும் தான் அதுக்கு தானே வந்திருக்கா, காத்துட்டு இருக்கா. காலங்காலத்துல ரெடியா கிளம்பி வந்துட்டாங்க. திவ்யாஸ்திரண யுக்தேஷு மஞ்சேஷு ரச்சிதேஷு உபவிஷ்டாச்ச ராஜானஹா சுபாலங்கரணேர்விதாக திவ்ய வேஷதராக காமம் விமானேஸ்வமராயிக தீபியமானா ஸ்திதாஸ்திர ஸ்வயம்பர திதிருக்ஷயா. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணா, திவ்யமான அந்த சீட் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆசனங்கள் போட்டிருக்கு. ஆசனங்கள்ல மஞ்சத்துல குஷன்லாம்
ரொம்ப வசதியான குஷன் எல்லாம் பரப்பி வச்சிருக்காங்க. அதுல ராஜாக்கள் எல்லாம் வந்து நல்ல அலங்காரங்களோட, அவ அலங்காரங்கள் எப்படி இருக்கு, திவ்ய வேஷதராக, தேவலோகத்துல இருக்கிற விமானங்கள்ல இருக்கிற தேவர்கள்லாம் வந்து நின்னா அந்த விமானங்கள்ல எப்படி அந்த தேவர்கள்லாம் ஜொலிப்பாளோ அந்த மாதிரி இந்த ராஜாக்கள்லாம் ஜொலிச்சுட்டு இருக்கா. தீபியமானாக ஸ்திதா ஸ்வயம்பர திதிருக்ஷியா, ஸ்வயம்பரத்தை பார்க்கணும்னு வந்திருக்கா. இது சிந்தாபரா சர்வே கதாசா தியாகமிஷத்தி, எல்லார் மனசுலயும் அந்த பொண்ணு எப்போ வருவோம் அப்படிங்கிற நினைப்பே எல்லார் மனசுலயும் இருந்துட்டு இருக்கு, வேற எந்த நினைப்பும் இல்ல. பாக்யவந்தம் ருபசிரேஷ்டம் சுருத புண்ணியம் வரிஷ்யதி, அதாவது அவளால வரிக்கப்பட போற ராஜா யாராவா இருப்பா, ரொம்ப பாக்கியவானா இருக்கணும். ஏன்னா அவளுடைய புகழ் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, ரொம்ப அழகானவ, படிச்சவ, கெட்டிக்காரி, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவ அப்படின்னு சொல்லிட்டு அவ புகழ் பரவி இருக்கு. அதனால அவளால வரிக்கப்படக்கூடியவன் ரொம்ப பாக்கியவானாக இருக்கணும், சிறந்த அரசனாக இருக்கணும், மிகுந்த புண்ணியம் பண்ணியும் இருக்கணும். யதா சுதர்சனம் தெய்வா சஜா சம்பூஷையே திக, அவளுக்குள்ள மனசுல ஒரு சந்தேகம், ஒருவேளை சுதர்சனையே அவ வரிச்சிருவாளோ, விவாதோவை நிருபானாம்ச பவிதா நாத்திர சஞ்சயா, அப்படி சுதர்சனை வரிச்சுட்டா டெஃபினட்டா சண்டை தான் வரும், இதுல சந்தேகமே கிடையாது. இத்தியேவம் சித்தியமானாஸ்தே, என்ன இப்ப சண்டை வந்துருச்சுன்னு வச்சுங்கோ, பாக்கி ராஜாக்களும் அந்த சண்டையில தெரிஞ்சோ தெரியாமலே ஏதாவது ஒரு இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டி வந்துடும். சுதர்சனுக்கு அகைன்ஸ்டாகவோ சுதர்சனுக்காகவோ ஏதாவது ஒரு விதத்துல எல்லா ராஜாக்களும் மாட்டிடுவா. அதனால என்ன, இங்க வந்து மாட்டிட்டமேன்ற மாதிரி எப்படியும் இந்த சண்டை நடக்க போறது. சுதர்சன் சின்ன பையன் பாவம் தனியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் ஒரு பக்கம் அவனுக்காக பெருக்காகும், நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாளே அப்படின்னு அந்த ஒரு ஃபீலிங் எல்லாமே இருக்கு. வாதித்ர கோஷா சுமஹானாசி உத்திதோ நிருபமண்டபே அத காசிபதிஸ்திராக சுதாம் ஸ்நாதாம் ஸ்வலங்கிருதாம் மதுகமாலா சயுக்தாம் சௌமவாசோ விபூஷிதாம் விவாகோபஸ்கரைர்யுக்தாம் திவ்யாம் சிந்து சுதோபமாம் சிந்தாபராம் சுவசனாம் ஸ்மிதபூர்வம் இதம் வச்சா. அதான் காலகட்டத்துல வாத்திய கோஷங்கள்லாம் ஆரம்பிச்சாச்சு. அந்த இது ராஜாக்கள் இருக்கிற மண்டபத்திலேயும் வாத்திய கோஷங்கள். இப்ப பொண்ணு வந்து என்ன பண்ணா, ஸ்நாதாம் ஸ்வலங்கிருதாம், என்ன ஸ்நானம் பண்ணி அவ வந்து தன்னை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. மதுக மாலா சன்யுக்தாம், மதுக புஷ்பங்கள், அதாவது இந்த வர்ணசரிஜ மாலைக்கு ஏத்த மாதிரி மதுக புஷ்பங்களாலான மாலையினால தன்னை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. சௌம வாசம், நல்ல பட்டு வஸ்திரங்களாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கா. விவாகோபஸ்கரைகி, விவாகத்திற்கு தேவையான அலங்காரங்கள் அதோடு இருந்து திவ்யாம் சிந்து சுத்தோபமா, அவளை பார்த்தாலே மிக உயர்ந்த அழகுடன் விளங்குறா. சிந்து சுதா, சிந்து சுதான்னாக்க சமுத்திர கன்னியா, அதாவது லட்சுமி மாதிரி இருக்கா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. சிந்தாபராம், இந்த கல்யாணம் எப்படி நடக்கும், ராஜாக்கள் எப்படி நடந்துப்பா, சுதர்சனை எப்படி வரிக்கிறதுன்னு அவன் என்ன பண்ணா, அவ மனசுல இந்த கவலை ஓடிட்டு இருக்கு. சிந்தாபராம் சுவசனாம், அந்த சித்தையுடன் கூடினவள், சுவசனாம் ஸ்மிதபூர்வம் இதம் வச்சா, அவளை பார்த்து ராஜா சிரிப்போடு சொன்னான். உத்திஷ்ட புத்திரி சுனசே கரே திருத்வா சுபாம் சிருஜம், உத்திஷ்ட புத்திரி, குழந்தை எழுந்துருமா, கையில எடுத்துக்கோ, இந்த மாலை எடுத்துக்கோ. பிரஜ மண்டப மத்தியேத சமாஜம் பசிய பூபுஜாம், இந்த சுயம்பர மண்டபத்துக்கு போ, அங்க இருக்கிற ராஜாக்களை பாரு. குணவான் ரூபசம்பன்னச்ச குலீனச்ச நிருபோத்தமாக தவச்சித்தே வசேத்யஸ்து தம் ருணுஷ்வ சுமத்தியமே, அந்த மண்டபத்துல குணவான், நல்ல குணமுடையவனாகவும், ரூபசம்பன்னாக, அதாவது எல்லா சாமுதிரிகா லட்சணங்களும் நிரம்ப பெற்றவன், இல்ல அழகானவன், குலீனச்ச, நல்ல குலத்துல உத்தமமான குலத்துல வந்த ராஜா. எந்த ராஜா உன் மனசுல இருக்கானே, தவச்சித்தே வசே, உன்னுடைய மனசுல யார் இருக்கானோ, தம் ருணுஷ்வ தேச தேசாதிபா சர்வே மஞ்சேஷு ரச்சிதேஷு, பல விதமான தூர தேசங்கள்ல இருந்தும், பக்கத்துல அருகில் இருக்கிறது எல்லா தேசங்கள்ல இருந்தும் பல ராஜாக்கள் வந்திருக்கா. சம்துஷ்டா பசி தன்வங்கி வரையஸ்வ யதாருச்சி, எல்லாரும் வந்திருக்கா, எல்லாரும் அமர்ந்திருக்கா. சோ யூ ஆர் ஃப்ரீ டு சூஸ். அந்த இடத்துல ஒன்ன வந்து நீ இன்னார்தான் வர்ணிக்கணும் அப்படிங்கிற எந்த இதுவும் இல்ல, யூ ஹாவ் த ஃப்ரீடம் டு சூஸ் அப்படின்னு என்ன பண்ணார், வரையஸ்வ, நீ வரிக்கலாம். அப்ப வியாசர் சொல்றார், தம் ததா பாஷமானம் வை பிதரம் மிதபாஷினி உவாச்ச வச்சனம் பாலா லலிதம் தர்ம சம்யுதம். அந்த மாதிரி தங்க அப்பா பேசிட்டு இருக்கும் போது அப்பாவை பார்த்து அந்த பொண்ணு பேசுறா. சசிகலா உவாச்ச, அவ பேர் சசிகலா இல்லையா. நாகம் திருஷ்டிபதே ராஜ்யாம் கமிஷ்யாமி பிதக்கில, ஹே பிதகா, தந்தையே, எல்லா ராஜாக்களும் பார்க்கும்படி அவர்களுடைய பார்வையில அவர்கள் அனைவருக்கும் முன்பு நான் போய் நிற்க போவதில்லை. அதாவது இதுல சொல்லுவா, அதாவது அசூரியம் பசியாக ராஜதாராக அப்படின்பா. அதாவது ராஜாக்களுடைய மனைவிகள் அந்தப்புறத்தை விட்டு வெளியிலேயே வரமாட்டாளாம்,
சூரியனையே பார்க்க மாட்டாளாம், சூரியனுடைய கிரணங்கள் கூட அவ பேர்ல விழாதான். அசூரியம் பசியாக, சூரியனை கூட பார்க்க மாட்டா. அதாவது வெளியில யாரையும் பாக்குறது இல்ல, அவ பார்வையும் யார் மேலையும் படாது, யாருடைய பார்வையும் அவ மேலையும் படாது. ராஜாவுடைய பத்திரிகள் அந்த புறத்துக்குள்ள பட்டமகிழ்ச்சி மட்டும்தான் சிம்மாசனத்துல உட்காரலாம், அவ மட்டும்தான் வரப்போறா. பாக்கி பேர் யாரோ அவள் எல்லாம் பார்க்கும்போது பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்கும், கவாட்சம்னு சொல்லுவா. அதாவது மாட்டினுடைய கண்ணு மாதிரி, அதாவது உள்ளே இருந்து பார்த்தா வெளியில தெரியும். சோ அவ அந்த இதுல சபையில என்ன நடக்கிறதுன்னு உள்ளே இருந்து பார்க்கலாம். ஆனா வெளியில இருந்து உள்ளுக்குள்ள அவளை யாரும் பார்க்க முடியாது. சோ யாராலையும் பார்க்க முடியாதவர்களாக, அதே மாதிரிதான் ராமர் சீத்தையை பார்க்கும்போது என்ன பண்றார், சீத்தையிட்ட சொல்றார், நீ உன் முகத்தை மூடிட்டு இருக்கிற அந்த குங்கட் இருக்க, அந்த குங்கட்டை எடுத்துரு வெளியில. ஏன்னா நிர்தோஷ திருஷ்யாகி பவந்தி நாரியா யஜ்ஞே விவாகே வியசனே வனேச. அதாவது ஒரு யாகத்துக்கு போகும் பொழுது, ஒரு ஸ்ரௌத யாகங்கள் நடக்கிறதே, அந்த ஸ்ரௌத யாகங்கள்ல எந்த விதமான தடையும் இல்லாமல் எல்லாரும் செல்லலாம், எல்லாரும் எல்லாரையும் பார்க்கலாம். ஒரு கஷ்டம் வந்துடுத்து ஃபேமிலிக்கு அப்படின்னா அந்த கஷ்டத்திலையும் யார் யார பாக்குறதுங்கிற தடை கிடையாது. அதே மாதிரி ராஜாக்களை காட்டுக்கு துரத்திட்டாருன்னா ராஜபத்தினிகள் அவனோட காட்டுக்கு போகும்போதும் அவளை பார்க்கலாம், கல்யாணத்திலையும். இந்த 4 இடத்திலையும் யஜ்ஞே விவாகே வியசனே வனேச்ச, இந்த 4 இடங்கள்லயும் ஸ்திரீகளை பார்ப்பதுல தடை இல்ல. அதனால நீ என்ன பண்ணலாம், அவனுடைய முகத்தை மூடிட்டு இருக்கிற இதை எடுத்துரும் அப்படின்னு ராமர் சீதையிட்ட சொல்றதா வருது. அந்த மாதிரி என்ன ஆகும்னாக்க இதெல்லாம் தான் சில இடங்கள் தான் பார்க்க முடியும், பாக்கி இடங்கள்ல பார்க்க முடியாது. சாதாரணமா கேரளால அந்தர்ஜனம்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவான்னு அர்த்தம். அவ அந்த தாழங்குடையோட தான் வீட்டுல போயிட்டு இருப்பா இல்லையா. யாகத்துக்கு போகும்போது அந்த தாழங்குடை ஒண்ணுங்கிற நிர்பந்தம் இல்ல, அவ ஃப்ரீயா இருக்கலாம். யாகம் நடக்கிறதா இருந்தாக்க நடக்கும்போது அங்க போகும்போது. அந்த மாதிரி சசிகலா என்ன சொல்றா, நாகம் திருஷ்டிபதே ராஜ்ஞாம் கமிஷ்யாமி பிதக்கில. ராஜாக்களுடைய எல்லா ராஜாக்களும் பாக்குற மாதிரி அங்க நான் போய் நிக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் போக மாட்டேன். காமுகானாம் நரேசானாம், அவர்கள் அனைவரும் என்னை மணக்க வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிற அதனால கச்சந்தி அந்யாஸ்த யோஷிதா தர்மசாஸ்திரே சுத்தம் தாத மயேதம் வச்சனம் கில ஏக ஏவ வரோ நாரியா நிரீட்சியான் நச்சாபரஹா. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, கணவனா இருக்கிற ஒத்தனை தான் பார்க்கணுமே தவிர பாக்கி பேர் யாரையும் பார்க்க கூடாதுங்கிறது. சதீத்வம் நிர்கதம் தஸ்யா யா பிரயாதி பகூனத சங்கல்பயந்தி தே சர்வே திருஷ்டாமே பவதா கிதி. அவர்கள் என்னை மனதால விரும்பிதானே பார்க்க போறார்கள், இவை என் மனைவி ஆக மாட்டாளான்னு தானே பாப்பாங்க. அதனால அது பல பேரை பார்க்கும்படியா ஆயிடுறதுனால அது எனக்கு உச்சிதமாக படல. ஸ்வயம்பரே ஸ்ரஜம் திருத்வா யதா கச்சதி மண்டபே சாமான்யா சா சதா ஜாதா குலட்டேவ அபராவதுகு. இதோட நம்ம இதுல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சில இடங்கள்ல. சாதாரணமா வாரவதூன்னு பேரு, இல்ல பன்னியவதூன்னு சொல்லுவா. அவ என்ன பண்ணுவானாக்க மாலை எடுத்துட்டு தங்களுக்கு விரும்பினவனை வரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி சாமானியா எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற பெண் மாதிரி தானே இப்ப நான் இந்த இடத்துல போய் நிக்கிறதுங்கிறது எனக்கு என்ன, அவ சொல்றா எனக்கு என்னமோ இது அந்த மாதிரி படுறது. அவ சொல்ற பெரியவர்கள்லாம் இந்த ஒரு மெத்தட இது பண்ணிருக்கா. அரசுக்குள்ள பெண்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கணும், அவளை எல்லா இடத்துலயுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க கூடாது, அவ சாதாரணமா ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டா மட்டுமே உபயோகப்படுத்திட்டு இருக்க கூடாது அப்படின்னு ஒரு பான் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி கேம் ஆஃப் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி இல்லாம ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கும் இதை உபயோகப்படுத்தி இருக்கா. வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த மாதிரி இருந்தா கூட எனக்கு என்னமோ அது சரின்னு எனக்கு படல, எனக்கு அது உச்சிதமா ஏற்கனல. அதான் வாரஸ்திரீ விபணே கத்வா யதா வீக்ஷிய நரான் ஸ்திதான் குணாகுண பரிஜானம் கரோதி நிஜ மானசே. அதாவது தனக்கு ஒண்ணுங்கிற ஒரு மனிதன் அவன் எப்படிப்பட்டவன், அவன் சரியான பணம் உடையவனா, அவன் பணம் கொடுப்பானா, எப்படி இருப்பான்னு எப்படி அவனை பத்தி மனசளவுல அவ திங்க் பண்றாளோ அந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த கையில மாலையை எடுத்துட்டு ஒவ்வொருத்தரையும் இவன் எப்படிப்பட்டவன், இவன் எந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவன் கூட வர இதற்கு தோழி இருக்கா இல்லையா, அவன் ஒவ்வொரு ராஜாவை பத்தியும் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த விஷயங்களை நம்ம கேட்டுட்டு தான் போறோம் இல்லையா. கேட்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரை பத்தின ஒரு குணாகுண பரிஜானம் நம்ம மனசுக்குள்ள பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா. அப்ப ஒவ்வொரு அரசனையும் பார்த்து ஒவ்வொரு அரசனையும் யோசிச்சு ஒவ்வொருத்தரை பத்தியும் குணாகுண பரிஜானம் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தனையும் நம்ம மனசுல எடை போட்டு பாக்குறோம்னாக்க அவன் எனக்கு உரிய கணவனாக இருப்பானா மாட்டானான்னு ஒரு எடை போடுறதுதானே அந்த இடத்துல. சோ அவன் எனக்கு உரிய கணவனாக இருப்பானான்னு எடை போடும் போது ஒவ்வொருத்தரையும் எடை போட்டு பார்க்கக்கூடிய தன்மையா இருக்கா இல்லையா. அதனால இந்த சுயம்வரம்ங்கிறது எனக்கு அவ்வளவு தூரம் மனசுல சரின்னு படல. நைகபாவா யதாவேசியா விருதா பசியதி காமுகம் ததாகம் மண்டபே கத்வா குருவே வாரஸ்திரியா கிருதம்.
அதனால இது எனக்கு சரி வரல. விருத்தைரேதை கிருதம் தர்மம், ஏதம் தர்மம் விருத்தைகி கிருதம், இது ஒரு தர்மமான, அதாவது நியாயமான முறையில ஏற்பாடு பண்ணப்பட்ட லீகல் ப்ரொவிஷன் தான். தர்மம்னு சொன்னோம்னாக்க லீகல் ப்ரொவிஷன், அதாவது இந்த சுயம்பரம்ங்கிறது தப்புங்கிறது இல்ல, லீகல் மெத்தட். இப்ப நான் சொன்ன மாதிரி அவர் பெண்களுக்கு இன்னொருத்தர் கையில வெறும் இன்ஸ்ட்ருமெண்டா இல்லாம அவளுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக லீகலாக ஒரு ஃப்ரீடம் ஏற்பாடு பண்ணப்பட்டதுதான் விருத்தைகி ஏதம் தர்மம் கிருதம். தர்மம்னாக்க தர்மமான முறையில, லீகலான முறையில, ப்ராப்பரான முறையில ஏற்பாடு பண்ணப்பட்டது, பெரியவர்களால இது வகுக்கப்பட்டிருக்கு. ஆனா ந கரிஷ்யாமி சாம்பிரதம், நான் இதை இப்ப செய்ய தயாரா இல்ல. பத்னி விரதாம் யதா காமம் கரிஷ்யேகம் திருதம் விரதா, நான் சுதர்சனனை வரிச்சுட்டதுனால அந்த வரிச்ச கடத்துல இருந்தே பத்னி விரதம், ஒரு பத்னியா இருக்கிறவர்கள் எப்படியோ பிறரை பார்க்காமல் எப்படி இருப்பேனோ அந்த மாதிரி இருப்பது என்று தீர்மானித்து விட்டேன். சாமான்யா பிரதமம் கிருத்வா சங்கல்பிதம் பகு விருணோதி சைக்கம் தத்வத்வை விருணோமி கதமத்யவை. பொதுவில் இருக்கக்கூடிய பெண் அவ என்ன பண்றா, போறா, பல பேரை பாக்குறா, பல பேரை பத்தி எடை போடுறா, எடை போட்டு ஒவ்வொருத்தரையும் பலரை மனசுல வரிச்சுதான் அர்த்தம், பல பேரை பத்தி எடை போட்டு பார்த்து யாரோ ஒருத்தரை வரிக்கிறா. அந்த மாதிரி என்னால எப்படி செய்ய முடியும்? சுதர்சனோ மயா பூர்வம் விரதா சர்வாத்மனா பிதா, எல்லா வகையிலையும் சுதர்சனன் என்னால வரிக்கப்பட்டுட்டான். சம்பிரத்தே நான்யதா கருத்து இச்சாமின் ரிபசப்தம, அவனை விட்டுட்டு நான் வேற ஒருத்தரை எப்படி வரிக்க முடியும்? விவாக விதினாதேகி கன்னியாதானம் சுபேதினே, விவாக விதினா, விவாக முறைப்படி கன்னியாதானத்துல அவனுக்கு எனக்கு கொடுத்துரும். சுதர்சனா என்றபதே எதிச்சசி சுபம் மம, எனக்கு நல்லது விரும்பினா நீ சுதர்சனனுக்கு விவாக விதிப்படி எனக்கு சுதர்சனனுக்கு என்ன கொடு அப்படின்னு என்ன பண்ணா, அந்த பொண்ணு சசிகலா தன்னுடைய அப்பாட்ட சொல்லிட்டா. சொன்ன உடனே இதோட இந்த இடத்துல என்ன எடுத்து சசிகலா வாக்கியம், அதாவது சசிகலா பேச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த சாப்டர் முடியறது.